கேரளா பம்பர்ல கை வச்சிட்டியா? அட வட்டு, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. விடுங்க சார், அஷ்டலட்சுமி போகுது சார், விடுங்க. ஐயோ வேலை, நான் சொல்றத கேளு, நான் மேனேஜர் பேசுறேன் சார். 8 கோடி ரூபாய் சார், அது கிடைச்சா அப்படியே நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம் சார். விடாது. ஆபீஸ் நேரத்துல தூங்குறது மகா தப்பு. என்னடா இங்க வேடிக்கை? போடா போடா, ஆல் ஆஃப் யூ கெட் அவுட், கெட் அவுட். ஐசே வேலு, நீ ஒரு பொறுப்புள்ள செக்யூரிட்டி ஆபீசர். உனக்கு நான் துப்பாக்கி கொடுத்ததே திருடங்க சொல்றதுக்காக சார். நான் திருடங்க சார் சுட்டேன். யோ, அவங்க கனவுல வந்து திருடங்கயா. சார், அது கனவு எனக்கு எப்படி சார் தெரியும்? நான் தான் தூங்கிட்டு இருக்கேனே. நீங்க கேட்கலாம், முழிச்சுட்டே கனவு காண்றதுதானே. ஆனா தூக்கத்துல முழிச்ச மாதிரி கனவு வரும். சப்போஸ் அந்த கனவுல நான் தூங்கிட்டேன்னு வச்சுங்க, அந்த தூக்கத்துல கனவு வரும். அந்த கனவுல திருடங்க வரும். ஐயோ ஐயோ ஐயோ, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஐசே வேலு, முதல்ல லாட்டில ஜெயிச்சு கோடீஸ்வரர் ஆவேன்னு கனவு காண்றத நிறுத்து. இதே ரேட்ல போச்சு அப்புறம் வேலையும் போய்டும், சோத்துக்கே லாட்டி அடிப்பேன் சார். This is my last and final warning. வேலு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே இந்த மாதிரி கண்ணாபினா சுட்டு துப்பாக்கியை துஷ்பிரயோகம் பண்ண you are dismissed. வேலு சார், நீங்க சுட்டீங்க சார். ஓ, இது எப்படி பிடிக்கிறது? சார் சார் சார், இந்த வேலுமணி எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குவா, நீங்க பாருங்க சார். சூடா என்ன இருக்குப்பா? இப்போதைக்கு சூடா நான் தான் இருக்கிறேன். ஏண்டா இந்த கேள்வியை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? அட என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாமாப்பா? ஏண்டா மளிகை கடைக்கு போனா உப்பு வேணும் புளி வேணும்னு கேக்குறீங்க, மருந்து கடைக்கு போனா அனாசின் வேணும் மெட்டாசின் வேணும் கேக்குறீங்க. அது என்னடா ஹோட்டலுக்கு வந்தா மட்டும் என்ன இருக்குன்னு கேக்குறீங்க? அப்படியே என்ன இருக்குன்னு ஐட்டத்தை பூரா நாங்க தம் கட்டி சொன்னா முழுசையும் கேட்டுட்டு கடைசியா ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் குடுன்னு கேக்குறீங்க. கரெக்டா சொல்றியப்பா. ஓ, அப்ப நீ ஐஸ் வாட்டர் குடிச்சா வந்தியா? இந்தா குடிக்காத, குடிச்சிட்டு போடா. வாடுவா. சர்வர் சர்வர்னு கூப்பிடாதீங்க, மரியாதையா கூப்பிடுங்க. ஏங்க சர்வர்னு இரு போட்டு மரியாதையா தானே கூப்பிட்டேன். என் பேரு தமிழ்மணி, மணின்னு கூப்பிடுங்க. ஓஹோ, மணின்னு எனக்கு ஒரு காஃபி கொடுங்க. இதுக்கு தான் இவ்வளவா? சரியான திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் இருக்க. இந்த ஆளு அப்படிதாங்க, வர கஸ்டமர் கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்ல. ஆனா முதலாளி வந்துட்டா பொட்டி பாம்பா அடங்கிடுவான். சாப்பிடுறா. என்ன சார் 3.25 ரூபாய் இருக்கு? அவ்வளவுதானே பில்லு? அது எங்களுக்கு தெரியும். டிப்ஸ் டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெளியில போர்டே போட்டிருக்கு டிப்ஸ் கொடுக்க கூடாதுன்னு. பெரும் வியாதிஸ்தருக்கு கொடுத்தா உள்ள வரக்கூடாது வெளியே போர்டு போட்டிருக்கு. நீங்க எப்படி வந்த? ஓடி போடா. ஒரு 2 ரூபா கொடுங்க சார். பக்கத்துல சாப்பிடுற வாங்கி கொடுங்க சார். முடியாதுப்பா. நீ எல்லாம் எதுக்கு சார் ஹோட்டலுக்கு வர்ற? அண்ணே முதலாளி வராரு, சத்தம் போடாதீங்க. வரானா சார்? டிப்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது சார். இந்த ஹோட்டல்ல வெளியில போர்டு போட்டு பாத்தீங்களா? ஏய், இப்பதான் டிப்ஸ் கேட்டா சார் ப்ளீஸ் பில்லுக்கு வேணா நான் போறேன். அதெல்லாம் முடியாது சார். இங்க வாங்க. என்ன பிரச்சனை கேக்குறாரு சார்? டிப்ஸா? அச்சா கையோடியா. முதலாளி நான் கேப்பனா சிப்ஸ் வேணுமான்னு கேட்டேன். அவர் காதுல டிப்ஸ்னு விழுந்துச்சு. டிப்ஸ் சிப்ஸ் டிப்ஸ் சிப்ஸ் சிப்ஸ். யோ, உன்னை பத்தி ஏற்கனவே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தான் நீ கையங்களமா படிபட்டிருக்க. இது உனக்கு கடைசி வார்னிங். இது மாதிரி மறுபடியும் புகார் வந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அன்னைக்கே டிஸ்மிஸ். சார் சார், ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஆமா, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் பேங்க்ல. ஓ, பேங்க்ல. அப்ப பெரிய வேலைன்னு சொல்லுங்க. இல்லீங்க, செக்யூரிட்டியா. செக்யூரிட்டி புரிஞ்சு போச்சு. கடன் வாங்குறதுக்காக வீடு நிலம் எல்லாம் செக்யூரிட்டியா வைப்பாங்க. அதை வச்சு நீங்க லோன் கொடுப்பீங்க. அந்த செக்யூரிட்டி. அப்ப மேனேஜர் மாதிரி சொல்லுங்க. நான் ஒரு மடைய மேனேஜர் மாதிரி என்ன மேனேஜரே தான் சார். இந்த ஹோட்டலை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும், அதுக்கு கொஞ்சம் லோன் தேவைப்படுது. நீங்க மனசு வச்சா நடக்கும். இது உங்களுடைய பேங்க் அப்படின்னு சொல்ற மாதிரி, இது உங்களுடைய ஹோட்டல் மாதிரி. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா பில்லுக்கு மட்டும் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோவம் சார். இந்த ஹோட்டல் ரொம்ப நஷ்டத்துல நடக்குது சார். இப்படி இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்புறம் போயிட்டு வாங்க. அந்த லோன் விஷயத்தை மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன்.